நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து செய்திதான் கோலிவுட் திரையுலகில் பரபரப்பாக பேசப்படும் ஒன்றாக இருக்கும் நிலையில் இவர்களது விவாகரத்துக்கு காரணம் பிரபல பாடகி கனிஷா என்பவர்தான் என்கின்ற பொது தகவல் தீயாக பரவி வருகிறது. ஜெயம் ரவி தன்னுடைய கல்லூரியில் படித்த ஆர்த்தி என்கின்ற கோடீஸ்வர வீட்டு பெண்ணை உருகி காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 2 ஆண் குழந்தைகளுக்கு பெற்றோரான பின்னர் ஜெயம் ரவி ஆர்த்தி இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக தற்பொழுது விவாகரத்து வரை சென்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்த்தி தன்னுடைய விவாகரத்து குறித்து எந்த ஒரு முடிவையும் அறிவிக்காத முன்பே முந்திக்கொண்டு தன்னுடைய விவாகரத்து முடிவை தெரிவித்தார் ஜெயம் ரவி. மேலும் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் ஒன்றையும் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஆர்த்தி தரப்பிலிருந்து பரபரப்பு அறிக்கை ஒன்று வெளியானது. அதில் தன்னுடைய கணவர் ரவியை சந்திக்க பலமுறை முயற்சித்தும் தான் தடுக்கப்பட்டதாகவும் நானும் தன்னுடைய குழந்தைகளும் ரவியின் இந்த முடிவால் என்ன செய்வது என புரியாமல் தவித்து வருவதாக ஆதங்கத்தை கொட்டியிருந்தார். இது முழுக்க ரவி தன்னிச்சையாக எடுத்த முடிவு என்பதை உறுதி செய்த ஆர்த்தி தன்னுடைய நடத்தை குறித்து சில விவாதங்கள் வரும்போது அதற்கு பதிலளிக்க வேண்டியது அவசியமானது என்றும் இந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக உறுதுணையாக நிற்க வேண்டிய தருணம் என்பதையும் கூறியிருந்தார். ஆர்த்தியின் இந்த வார்த்தையில் உண்மை இருப்பதாக பலர் கூறி வந்தாலும் ஆர்த்தி ஜெயம் ரவியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களிலிருந்து நீக்கியதன் பின்னணி என்ன என சிலர் கேள்வி எழுப்பியதையும் பார்க்க முடிந்தது. நடிகர் ஜெயம் ரவி விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்ட பின்னர் தற்போது வரை எந்த ஒரு முடிவையும் அறிவிக்காத நிலையில் பாடகி கனிஷா என்பவருடன் ஜெயம் ரவி வைத்துள்ள கள்ள தொடர்பு தான் இதற்கு காரணம் என பல தகவல்கள் வெளியானது. நடிகர் ஜெயம் ரவி அண்மை காலமாக அடிக்கடி கோவாவுக்கு சென்று தன்னுடைய வெக்கேஷன் நாட்களை கழித்துள்ளார். அதேபோல கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி அதாவது ஜெயம் ரவி ஆர்த்தியின் திருமண நாள் அன்று கூட ஆர்த்தியுடன் இல்லாமல் கடந்த 14 வருடங்களாக திருமண நாள் அன்று எந்த ஒரு ஷூட்டிங் இருந்தாலும் அதனை புறக்கணித்துவிட்டு தன்னுடைய மனைவி மற்றும் குடும்பத்துடன் இருப்பது இவரது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு ஜெயம் ரவி ஷூட்டிங் செல்வதாக கூறியுள்ளார். அந்த சமயத்தில் தான் ஜெயம் ரவி ஆர்த்தி பேரில் வாங்கிய ஆடி காரில் தடை செய்யப்பட்ட கருப்பு நிற சன் ஃபில்டர் பேப்பர் ஒட்டப்பட்டதற்காக கூறி ஃபைன் போட்டுள்ளனர் போலீசார். இது ஆர்த்தியின் பெயரில் வாங்கிய கார் என்பதால் நேரடியாக அவருக்கு தான் SMS சென்றுள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஆர்த்தி ஷூட்டிங் என கூறிவிட்டு கோவா சென்றது ஏன் என பல கேள்விகள் கேட்டு சண்டையிட்டுள்ளார். பின்னர் யாருடன் ஜெயம் ரவி அங்கு இருந்தார் என்பதை ஆர்த்தி தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் விசாரித்த போது கெனிஷாவின் பெயர் அடிபட்டுள்ளது. இந்த விஷயத்தில் கெனிஷா மட்டும் தன்னுடன் இல்லை, பல நண்பர்கள் இருந்ததாக கூறி சமாதானம் செய்துள்ளார் ஜெயம் ரவி. இந்த பிரச்சனை ஓய்ந்த 10 நாட்களில் மற்றொரு பிரச்சனை வந்ததாக கூறப்படுகிறது. ஜூன் 24ஆம் தேதி ஆர்த்தியின் செல்போனுக்கு ஜெயம் ரவி பயன்படுத்தும் கார் போக்குவரத்து விதிகளை மீறி அதிவேகத்தில் சென்றதற்காக SMS வர காரை ஓட்டி சென்றது கெனிஷா என்பதும் தெரிய வந்ததாம். ஜெயம் ரவி மீது ஏற்கனவே கோபத்தில் இருந்த ஆர்த்தி கணவருடன் எடுத்த அனைத்து புகைப்படங்களையும் அப்போதுதான் டெலீட் செய்தாராம். மேலும் நேரடியாக கோவாவுக்கு சென்று விசாரித்த போது ஜெயம் ரவி எப்போதும் கோவா வந்தால் வழக்கமாக தங்கும் ஹோட்டலில் தங்காமல் வெளியே வேறொரு ஹோட்டலில் தங்கியது தெரிய வந்தது. அதேபோல பாடகி கனிஷா என்பவருடன் சொகுசு பங்களா ஒன்றையும் வாங்கி ஜெயம் ரவி குடும்பம் நடத்தி வருவதாக சில தகவல்கள் வெளியான போதிலும் இதுவரை அந்த தகவல்கள் எதுவும் உறுதி செய்யப்படவில்லை.